ஒரு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி புலாவ் ரெசிபி. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிங்கன்னா குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, இதையும் போட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌன் நிறம் வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டதுனால தக்காளி சீக்கிரமாக செஞ்சிடும். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் மஞ்சப்பொடி, காரப்பொடி, தனியா பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லது, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி, இது நல்லா கிரேவி மாதிரி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணுறேன். 75% வெந்த பாஸ்மதி ரைஸையும் போட்டு மேலே கொஞ்சம் நெய் ப்ளஸ் புதினா, கொத்தமல்லி, தேவைன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அனியன்ஸையும் மேலே போட்டு கொஞ்சம் லைட்டாக மைல்டாக கலக்கிட்டு மூடி ஒரு தம் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் சிம்மில் குக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான வெஜிடபிள் புலாவ் ரெடி. இதை நான் இன்றைக்கி பனானா ஸ்டெம்மோட ரைத்தாவோட சர்வ் பண்ணேன். பனானா ஸ்டெம் இஸ் வெரி ரிச் இன் ஃபைபர். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைத்தாவோட இன்றைக்கி இந்த ஹெல்தி புலாவ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச். பிடிச்சிருந்துன்னா இந்த ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய்.